வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது lepat pisang. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் lepat pisang செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மொத்தம் 6 பீஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் பூ, 1 கப்பு கோதுமை மாவு, சீனி 1/2 கப்பு, தேவையான அளவு தண்ணி. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் இதை வாழைப்பழத்தை இதில் வச்சு நல்லா நசுக்கி விடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா நசுக்கி எடுத்துட்டேன். நல்லா தூளாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நான் 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இனிப்பு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க, குறைச்சி வேணுமா குறைச்சி போட்டுக்கோங்க, பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சிலவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது ரொம்ப, ஏன்னா வாழைப்பழமும் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் தான் இதில் லேசாக உப்பு சேர்த்துக்குங்க. இனிப்புக்கு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைச்சி விட்டுட்டேன். நல்லா இப்போ இது கூட நம்ம என்ன செய்வோன்னா, நான் 1 கப்பு கோதுமை எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து போடுங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ நான் 3 கரண்டி போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணணும், மாவு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ நான் 3 கரண்டி போட்டிருக்கேன். 2 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 6 கரண்டி, சாப்பிட்ற கரண்டியில் 6 கரண்டி மாவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதான் டெக்ஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஓகேவா? நான் 1 கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க, ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் இருக்கணும். ஓகேவா? நான் வாழை இலை எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவி இந்த சைஸில் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம நெருப்பில் வாட்ட போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த வாழைப்பழம் இலையை நம்ம நெருப்பில் கண்டிப்பாக வாட்டினோம், இல்லைன்னா நம்ம செய்கிறப்ப கிழிஞ்சிடும் இலை. அதுக்கு தான் வாட்டி செய்கிறது, கிழியாமல் இருக்கிறதுக்கு தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், வாழை இலையெல்லாம் நல்லா வாட்டி வச்சுட்டு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா? வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இது பின்னால், இது மின்னுக்கு நம்ம எப்பயுமே செய்கிறப்ப பின்னால் தான் வச்சு செய்யணும். ஓகேவா? இப்படி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம 1 கரண்டி இது ஒரு ஓரமாக அப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி செய்யணும். ஓகேவா? போட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அது மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய் பூ இப்படி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நம்ம இப்படி சுற்றிட்டு நம்ம சுற்ற வேண்டிதான். ஓகேவா? பாருங்க, இப்படி சுற்றிட்ட பிறகு நம்ம இப்படி மடக்க வேண்டியதான். மடக்கிட்டு நம்ம இந்த சைட்டும் இப்படி மடக்க வேண்டியதான். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 10 பீஸ் வந்திருக்கு. இப்போ வாங்க இதை குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏற்கனவே நான் தண்ணி வேக வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்கள், நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இது வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன். இதை 25 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஓகேவா? மூடிடலாம்.
ஓகேவா? இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இலையெலாம் வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்குது. இப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு எடுத்துடலாம். ஓகேவா? நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா சூடு ஆறிற பிறகு நான் உங்கள்கிட்ட பிரித்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. உங்கள்கிட்ட நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்க வித்தியாசமான லெப்பர்ட் பீஸாங் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நான் இது காமிக்கிறேன். பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. லெப்பர்ட் பீஸாங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான லெப்பர்ட் பிசாங் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.